காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்த நாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் அமைந்துள்ள அவரது தொழிலிடத்தில் முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்த வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களின் தொழிலிடத்தில் அவருடைய 131வது பிறந்த நாளை முன்னிட்டு மலர் போர்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். முதலமைச்சர் விஜயுடன் வேறு யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. காயிதே மில்லத் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மலர் போர்வை போற்றி மரியாதை செய்கிறார். காயிதே மில்லத்தின் 131வது பிறந்த நாளை பொறுத்தவரையில தமிழ்நாடு அரசு விழாவாக அதனை முன்னெடுக்கிறது. இந்த கண்ணியமிக்க காயிதே மில்லத்தின் 131வது பிறந்த நாள் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்கின்றார். திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பெரிய மசூதியில அவரது நினைவிடம் இருக்கிறது. அந்த நினைவிடத்திற்கு மலர் போர்வை போற்றி அவருக்கு மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த நிகழ்வுல தமிழ்நாடு முதலமைச்சரோடு அமைச்சர்கள் என் ஆனந்த், ஷாஜகான் ஆகியோர் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா மற்றும் IUML உடைய தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இருக்கின்றனர். அமைச்சர்கள் வெங்கட்ரமணன், பர்வேஸ், அப்புறம் சபாநாயகர் JCD பிரபாகரன், அமைச்சர் ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் இருக்கின்றனர். இந்த நிலையில காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு அங்கு நடைபெற்று வரும் அந்த சிறப்பு தொழுகையில அந்த தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த இரு கைகளை கூப்பி வணங்கி வரும் காட்சிகளை நாம் நேரலையில பார்த்து வருகிறோம். கண்களை மூடி இரு கைகளை கூப்பி அங்கு நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு துவா எனப்படக்கூடிய தொழுகையில அவர் கலந்து வருகிறார். அவர்கள் அந்த மத நம்பிக்கையின்படி நடைபெறக்கூடிய அந்த வழிபாடு நிகழ்வுகள்ல அவர் கலந்து மலர் போர்வை போர்த்தி மலர் தூவி காயிதே மில்லத்துடைய துயிலிடத்துல 131வது பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதை செலுத்தி வருகிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். மக்களுக்கான மகத்தான அரசு, எளியவர்களுக்கான அரசியல், மக்களுக்கான நிர்வாகம், முன்னேற்றத்திற்கான மாற்றம், தமிழ்நாட்டின் வெற்றிக்கான தொலைநோக்கு சிந்தனை என புதியதொரு சகாப்தத்தை படைத்து வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களின் புள்ளியிடத்தில் அவருடைய 131வது பிறந்த நாளை முன்னிட்டு மலர் போர்வை அணிவித்து மரியாதை செய்தார்கள். பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடந்து போறாரு கொஞ்சம் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், கேரள மாநில மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தேசிய தலைவர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், பொதுமக்கள் என அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.